அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து இங்கே டிஎன்பிசி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ இது சார்ந்த ஒரு நபரை நம்ம கூப்பிட்டுருக்கோம். யார் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். முதல்ல வந்து மாணவர்னு சொல்லிக்கலாம். நாங்கள் பல இடத்துல வந்து அவங்க அப்பாவோட சேர்ந்து வேலை செஞ்சுருக்கோம். தமிழ் பள்ளி தமிழ் பள்ளி இல்லையா? வந்து அந்த பள்ளியில் இந்த பள்ளி ஆரம்பிக்கிறதுக்கு இது ஒரு பள்ளி தமிழ்லேயே வந்து தனியார் முயற்சியில் பண்புகளை தமிழ்நாட்டு பண்புகளை வந்து நம்ம புரிஞ்சு அது வழியாக நம்ம வந்து வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிற ஒரு அந்த அதோட ஆரம்பித்த ஒரு பள்ளி தான் ஆரம்பிக்க அதனுடைய முதல் மாணவன் அப்படின்னு இப்போ அவரால் வந்து ஒரு பெரிய நிலைக்கு போகிறதுக்கு ஒரு நல்ல அடிப்படை வந்து அந்த பள்ளியிலிருந்து கிடைச்சிருக்காரு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஒட்டு உள்ளம் உள்ளவங்களோட நிறைய அவர் கலைஞர்கள் அதனால வரக்கூடிய எல்லாருமே அவங்களுடைய ஒரு மேலே போகிறதுக்கான ஒரு ஆவல் நல்லா இருக்குது. தென்னவாக்கம் பள்ளியில் தான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் வந்து ரெண்டாவது படிச்சுட்டு அந்த மார்க் அடிப்படையில் தான் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூல் அதுவும் கவர்மெண்ட் எய்டட் தான் அதில் வந்து அந்த படித்து அதில் நல்லா படித்து அதுக்கப்புறமா இன்ஜினியரிங் படித்து அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு போட்டித் தேர்வு நீங்கள் எப்படி இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஒரு போட்டித் தேர்வு ரெக்கார்ட் பண்ணி இப்போ வந்து அந்த டிஎன்பிசி சொல்கிறாங்க இல்லையா கிளியர் பண்ணி திருச்செந்தூர் இப்போதைக்கு கட்டளை அந்த கமிஷனராக இருக்கிறார். விடாமுயற்சி அதாவது வந்து அந்த நெல்சன் மண்டேலா சொல்லுவாங்க. நெல்சன் மண்டேலா இவர் நெல்சன் டிரான்ஸ்நாட் சொல்லுவாங்க. எவ்வளோ வாட்டி போட்டு போனாலும் திருப்பி நம்ம விடாமல் பண்ணணும் அப்படின்னு அந்த ஒரு முயற்சி இல்லையா? அதனுடைய அந்த அடிப்படையில் தான் இதனால தான் வந்து மேலே வர முடியும். இந்த மாதிரி போட்டித் தேர்வுகள்லாம் அப்படி போனால் எழுதிதான் வரவங்கெல்லாம் வந்து ஒரு 1 லட்சத்தில் வைப்பாங்க இல்லைன்னா ஏதோ ஒன்று அதை வந்து நம்ம வாழ்க்கையில் பொதுவாக எடுத்துக்க முடியாது. மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு வாட்டி போட்டி எழுதினா இந்த மார்க் வரும். ஆனால் அந்த லெவல் ரீச் பண்ண முடியாது. அப்போ இன்னும் நல்லா முயற்சி பண்ணி அதை அடுத்த லெவலுக்கு ரீச் பண்ணி அந்த மாதிரியான ஒரு பல இந்த முயற்சிகள் நல்ல ஒவ்வொரு இந்தியும் வந்து அந்த வெற்றியை வந்து கையாள எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதிரி கோச்சிங் சென்டர்ஸ் அவங்க படிக்கிறது அது எல்லாமே வந்து நல்லா பண்ண முடியும். ஸோ அதனால தான் வந்து நீங்கள் ஒரு நல்ல நிலையில் இருக்கிறது. இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. என்னென்னா படித்ததுலாம் தமிழ் வழி கல்வி. அப்போ அந்த தமிழ் வழி கல்விக்காக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டில் வந்து ரிசர்வேஷன் வச்சுருக்காங்க. அந்த இது வழியாக படிக்கிறவங்களுக்கு ஒரு அமௌண்ட் ஆஃப் அங்கே ஒன்றும் அவ்வளோ ஈஸியாக எல்லாமே போய் நான் வாங்கிக்க முடியாது. அதுவும் இதே அவங்களுக்கு தான் தரமாக இருக்கும். அப்போ அந்த வழியாக படிக்கிறதுனால வந்த ஒரு அட்வான்டேஜ் அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு நல்ல பொசிஷனை கொடுக்குது. தமிழை ரொம்ப நல்லா அருமையாக பேசக்கூடிய இன்னைக்கு வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பகுதியில் வந்து அந்த பகுதியை பற்றி நல்லா தெரிஞ்சு ஒரு தமிழுடைய ஆர்வத்தோடு வேலை செய்யும்போது மக்களுக்கு எவ்வளோ உபயோகமாக இருக்கலாம் அப்படிங்கிறது அனைவருக்கும் வணக்கம். ஐயா வந்து மாணவர் சொன்னார். மாணவர்களை தாண்டி சின்ன வயசுலேருந்து ஐயா கூட பயணிச்சுட்டு இருக்கோம். ஒரு மகனாகவே பயணிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு ஐயா அம்மா வந்து அம்மான்னு தான் கூப்பிடுவோம். ஐயாவும் வந்து ஐயான்ற இதில் போயிடும். அதற்கு ஐயா வந்து ஒரு நெருக்கமான ஒரு மாபெரும் மனிதர். ஐயாவோட அழைப்பை தட்ட முடியாமல் தான் இன்னைக்கு வந்து பின்னாடி யார் நம்மளை வழி நடத்துகிறாங்களோ அவங்கள பற்றி நமக்கு எவ்வளோ விஷயங்கள் நிறைய தெரியுதோ அதெல்லாம் நம்மளை வந்து உத்வேகப்படுத்தி கொண்டு செல்லும். இப்போ எனக்கு என் வாழ்க்கையில் எடுத்துக்கும் போது முத்துன்னு ஒரு ஐயா இல்லை. அவர் தான் இப்போ அத்தனை பெரியவங்க நிறைய பேர் கூட பழகி இருந்தாலும் முத்து ஐயான்னு சொல்லும்போது அவரோட புகழை மனசில் பதிந்து தான் நம்ம அடுத்தடுத்து போகணும் அப்படிங்கிற ஒரு இது வந்துருக்கு. இதற்கு எங்கள் அப்பா அவரோட அதிகமாக வாழ்க்கையில் கடினப்பட்டிருக்கலாம், ஐயா பட்டிருக்கலாம், நிறைய பேர் இருந்திருக்கலாம். ஆனால் முத்து ஐயா அவரோட ஒரு கனவு அவர் இறந்து போகும்போது அந்த கனவை நம்ம நினைவாக்கணும் அப்படிங்கிறது மனசில் ஏறும்போது
அந்த நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க யார் நம்மளோட வழிகாட்டியா இருக்காங்களோ அவங்களோட புகழ் நம்ம மனதில் ஏறும்போது நம்ம சிறப்பான இடத்துக்கு போகலாம். ஐயா பத்தி பேசுறதுங்கிறது ஐயாவை புகழ்ச்சிப்படுத்துறதுன்றது கிடையாது. அப்ப அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஐயா நம்ம கூட இருக்காரு, நம்ம இன்னும் நல்லா படிக்கணும், அப்ப ஐயாவோட கனவுகளை நம்ம முன்னெடுத்து செல்லணும் அப்படிங்கிறது நமக்கு வரும். ஐயா சொன்னபடி படிச்சதெல்லாம் பாவலர் தமிழ் வழி பள்ளி தான். எல்லாமே வந்து ஒரு அடிப்படை வசதிகள் இல்லாத ஒரு பள்ளியில தான் படிச்சு மேல வர மாதிரி இருக்குது. இப்போ அரசு உயர்நிலைப்பள்ளி வெங்கப்பாக்கம், அதுக்கப்புறம் படிச்சது வந்து உயர்நிலைப்பள்ளி வெங்கப்பாக்கம் அரசு பள்ளிகள்ல மாவட்ட அளவில் முதல் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்காலர்ஷிப்காக சென்ட் ஜோசப் போய் படிக்க வேண்டிய நிலைமை ஆச்சு. அது முடிச்சதும் இன்ஜினியரிங்காக டாக்டராக இது வரும்போது டாக்டர் கிடைக்கணும் போது வீட்டில் இன்ஜினியரிங் அம்மா ஒரு கம்பல்சரி பண்ணும்போது இன்ஜினியரிங் போகிற ஒரு சூழ்நிலை வந்து அங்கேயும் நம்ம நல்லா படிச்சு அடுத்தடுத்த லெவல் போயாச்சு. இது எல்லாம் போனதுக்கு அப்புறமா நமக்கு இருக்கிற சிக்கல் என்னவா இருந்தது அப்படின்னா, வெளி உலகத்துக்கு போகும்போது நமக்கு இருக்க சிக்கல் தமிழ் வழியில படிச்சாங்க நம்மளால சாதிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு இதை வந்து நம்ம தம்மால் எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க ஒரு இடத்துல. அதுவும் நம்ம கூட இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய பள்ளியில படிச்சுட்டு வந்திருப்போம். பெரிய பள்ளினா நம்ம இப்பதான் ஆரம்பிச்சிருப்போம், அவங்க எல்லாத்தையும் 3 வருஷத்துக்கு முன்னாடி முடிச்சு வச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு இதெல்லாம் வந்து வெளியில இருக்க போட்டிகள் வந்து நமக்கு இருக்கும். இப்போ நமக்கு கிடைக்கிற ரிசோர்ஸும் வந்து குறைவானதாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த கிளாஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் கிடைக்கிற ரிசோர்ஸுக்கும் வீட்லேயே உட்காந்து கிடைக்கிற ரிசோர்ஸுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். நீங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன கிடைக்குது? நிறைய விஷயங்கள் கிடைக்கும். அப்போ இது மாதிரி ஒரு ஆக்சஸ் இருக்கு, நம்ம பயன்படுத்திக்கிறோம். அப்ப இல்லாத ஒரு கிராமப்புறத்துல இருந்து உங்களுக்கு ஒரு கடினம் இருக்கும்ல, அது மாதிரி தான். அப்ப அந்த கடினங்கள் நிறைய இருக்கும்போது அதை எப்படி அடுத்தடுத்த லெவல் போறதுக்கு நம்ம கத்துக்கிறதுக்கே ஒரு பல வருடங்கள் ஆகிற சூழ்நிலை ஆச்சு. ஒரு சில பாயிண்ட் எல்லாம் என்ன ஆச்சுன்னா வந்து நம்மளால படிக்க முடியாதுங்கிற லெவலுக்கு எல்லாம் போச்சு. ஏன்னா வீட்டுல அப்பாவோட குடும்ப சூழ்நிலை, பண கஷ்டம் இது மாதிரிலாம் வரும்பொழுது அடுத்த லெவல் படிக்க முடியாதுங்கிற ஒரு நிலைமைக்கு போய் அப்போ ஒரு வேலைக்கும் ஈடுபட்டு வேலையில இருந்துகிட்டே படிக்கிற ஒரு சூழ்நிலைக்கெல்லாம் போயிட்டு கரெக்டாக இந்த குரூப் 2 நான் கிளியர் பண்ணும்போது சொல்றது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். அட்லீஸ்ட் 1 மாதம் தான் என்னால் உட்கார முடியும். அந்த 1 மாதத்துலையும் பாதி வேலை பார்த்து மீதி வேலை தான் படிக்க முடியும். இதை விட முக்கியமான விஷயம் மெயின்ஸுக்கு போகும்போது என்னால் ஒரு ஆன்சர் கூட ரைட்டில் எழுதி பார்க்க முடியல. ஒரு டெஸ்ட் கூட மாடல் டெஸ்ட் கூட ஃபுல்லாக போட்டது கிடையாது. அதுக்கும் 1 மாதம் தான் படித்தோம். அப்போ நீங்கள் கேட்கலாம், நம்ம ப்ளீஸ் 1 மாதம் படித்தா போதுமா, நாங்கள் இருக்கு 2 மாதம் படிச்சுட்டு போய் நாங்கள் படிக்கல, நேராக 1 மாதம் முன்னாடி படிச்சுட்டோம்னு கேட்டால் அது கிடையாது. இந்த போட்டித் தேர்வுக்கான படிப்புங்கிறது 1வது படிக்கிறதுலேருந்து ஆரம்பிக்கும். 1வது நம்ம எவ்வளோ புரிந்து படிக்கிறோமோ, எவ்வளோ மனதில் உள்வாங்கி படிக்கிறோமோ அதுதான் நமக்கு வந்து மனதில் நிற்கும். இதுக்கு வந்து எனக்கு பல விதங்களில் உதவி இருக்கும். நம்ம அரசு மொழியில் படிக்கிறோம், நம்ம தாய் தமிழில் படிக்கிறோம். இப்போ ஒரு புத்தகம் இருக்குது, இந்த புத்தகத்தை நம்ம கையில் எடுக்கிறோம் அப்படின்னா இதை படித்தா நம்ம மனசுக்கு புரியும். புரியாத வார்த்தை இந்த ஒரு பக்கத்தை எடுத்தால் அது ஒரு வார்த்தை தான் இருக்கும். அந்த ஒரு வார்த்தையும் மட்டும் தான் நமக்கு ஆசிரியர் இருக்காரு. இதான் ஆசிரியர் ஒரு வரியாக சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. அப்போ மொத்தமாக இதில் இருக்கிற ஒரு 30 பக்கத்தை நீங்கள் படித்து கொடுத்தீங்கன்னா மொத்தத்திலே உங்களுக்கு வந்து ஒரு 100 வார்த்தைக்கு தான் அர்த்தம் முடியாது, அதை எப்படி உள்வாங்கிக்கணும்னு தெரியாது. அதுக்கு தான் நம்ம ஐயாவோட உதவிகளோ இல்லை இருக்க ஆசிரியர்களோட உதவிகளோ நமக்கு தேவை. புரியுதுல உங்களுக்கு? ஒட்டுமொத்தமாக அவங்க சொல்லணும்னு எதிர்பார்த்தா ஒன்றுமே கிடையாது. அப்போ என்ன புத்தகம் படிக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் முன்னாடி வேலையில் இருக்கவங்க இது மாதிரி இந்த கோட்டத்தில் பற்றி தெரிஞ்சு நம்ம சொல்கிறத எடுத்துக்கிட்டு நம்ம முன் முயற்சியோடு அதை படிக்கிறதுக்கான பணியில் ஈடுபடுறோம். இப்போ நாங்கள் இங்கே நின்று இதை படிங்க அதை படிங்கன்னு சொல்லிட்டு போயிடுவோம். கடைசி நீங்கள் படிக்காம வேலை கிடைக்குமா? கிடைக்கிறதுனால எந்த வித வாய்ப்புகளும் கிடையாது. இப்போ என் வகுப்பில் நான் இருக்கிற மாதிரியே ஒரு 100 பேர் படிச்சிருப்பாங்க. இப்போ என்னோட படிக்கிற இடத்துல ஒரு 100-150 பேர் இருந்தாங்க. அவங்க 3 நேரம் படித்தாங்க. 1 நேரம்னா காலைல ஆரம்பிச்சு நைட் வரைக்கும் படிச்சுட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல நான் 3 மணி நேரம் 4 மணி நேரம் படிச்சுட்டு இந்த வேலை எப்படி வாங்க முடியுதுன்னா அடிப்படை புரிதல். அதுதான் நமக்கு தேவையானது. சப்ஜெக்ட்னு எடுத்தால் ஏன் அந்த சப்ஜெக்டை படிக்கிறோம், எதுக்கு படிக்கிறோம் அப்படிங்கிறது. இந்த புரிதல் எனக்கு எப்படி கிடைச்சிச்சுன்னா படித்த பள்ளிகளில் நம்ம பாடம் எடுக்கிற ஒரு இடத்துல நின்றுட்டு இதை முடிச்சுட்டு நான் 12வது முடிச்சு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் சேர்றேன். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் சேரும்போது ஐயா வந்து அரசு பள்ளி வெங்கப்பாக்கம்ல கணிதம் எழுதிக்கிட்டு இருக்காரு. கணிதம் எடுக்கும்போது ஐயா என்ன பண்ணுறாரு, 1ஆம் ஆண்டு யோசிப்பாரு தமிழ் வழியில் படிச்சு திடீர்னு இங்கிலீஷ் மீடியம் டிரான்ஸ்லேஷன் ஆகுது. அந்த டைம்ல ஐயா என்ன பண்ணாரு, பாப்பா இது மாதிரி 12வது பாப்பா படிக்கிற பசங்களுக்கு ஐயா வந்து திட்டரசு ஐயா 2 பேரும் சேர்த்து கூப்பிட்டாங்க. வந்து 7 பாடம் கூப்பிட்டாங்க. அந்த நேரத்தில் எனக்கு நேரமே இருக்காது. ஐயா கூப்பிட்ட ஒரு வார்த்தைக்காக நான் போயிருந்தேன். போகும்போது 10 நாள் அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம டெய்லி ஒரு 3 மணி நேரம் கமிட்மெண்ட் போயிடும். நம்மளை நம்பி ஒரு 100 பசங்க வந்துடுறாங்க. இதே மாதிரி 100 பசங்க படிக்க வந்துடுறாங்க. ஏன்னா இது ஒரு அசைன்மெண்ட் எழுத முடியல, படிக்கிறத நிறைய பேர் பார்க்க முடியல, விட்டு இல்லாமல் 10 நாள் யோசிச்சிருக்கேன். ஏதோ ஒரு பயன்படும் அப்படிங்கிற அடிப்படையில் நான் படிச்சுட்டு போயிட்டு இருந்தேன். அப்போ மாணவர்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கறதுக்காக படிக்கும் பொழுது நம்ம படிக்கும்போது சுயநலமாக நமக்கு மட்டும் படிப்போம். மாணவர்களுக்கு சொல்லித் தரும்போது அவங்க எங்கே வேற டவுட்டை கேட்டுருவாங்களோ நம்ம தேடி தேடி படிக்கும். அப்போ படிக்கிறது, படிச்சு முடிச்ச உடனே அதை ரீகால் பண்றது, ரீகால் பண்ணி அதை ரீப்ரொடியூஸ் பண்ணி எதிர்க்கிறது சொல்லி தருது. இந்த ப்ராசஸை நம்ம ஒரு தடவை ப்ராப்பராக பண்ணிட்டா படித்த படிப்பு மனதிற்கு போகாது. இப்போ வரைக்கும் போகாதுன்னா என்ன சொல்றது, ப்ரீலிம்ஸ் நமக்கு மனதிற்கு போகாது. இப்போ கிறிஸ்டாப் தான் கேட்குறாங்க, கேட்கும்போது அது 4 ஆப்ஷன்ல கண்டிப்பாக ஒரு ஆன்சர் இருக்க தான் போகுது. அதை நீங்கள் மனதளவில் படிக்கும்போது நல்லா ஒரு தடவை படிச்சிட்டீங்கன்னா 4 ஆப்ஷன்ல 3 ஆன்சர் இல்லைன்றது மட்டும் தான் நீங்கள் கண்டுபிடிக்க போறீங்க. எது ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ஈஸி.
அப்போ அந்த புரிதல் நமக்கு தேவை. அந்த நேரத்தில் ஐயா கொடுத்தப்போ முதல்ல அப்படி 3 சப்ஜெக்ட் எடுத்துருந்தோம். அப்போ ஐயா கிட்ட மகனாகவும் இருந்தாச்சு, மாணவராகவும் இருந்தாச்சு, கூட வேலை செய்கிறவராகவும் மாறியாச்சு. அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு 3 ஆண்டு நாங்கள் எடுத்தோம். 3 ஆண்டு எடுக்கும்போது நிறைய மாணவர்கள் பயன்பெற்றாங்க. அவர்கள் பயன்பெற்றதை தாண்டி நான் நிறைய பயன்படுத்திட்டேன். இப்போ அப்போ நான் எடுத்த பாடங்கள் தான் அந்த எக்ஸாமுக்கு லாஸ்ட் ப்ரிப்பரேஷன் போகும்போது என் மனதில் அந்த அளவுக்கு இருந்தது. மெயின்ஸ் ஆன்சர் எழுதும்போதும் நமக்கு திடீர்னு ஒரு கேள்வி கேட்கும்போது எப்படி மேனேஜ் பண்ணுங்கிறது ஒரு கிளாஸ் எடுக்கிற பார்த்துட்டே நம்ம எழுதி எடுக்கணும். சரி, இதெல்லாம் வந்து ஜெர்னலிஸ்டுக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன். நான் யார் எப்படி எங்கே எப்படி வேலை வாங்கினா அப்படின்னு. அதே மாதிரி இந்த வேலைக்காக எந்த ஒரு இன்ஸ்டியூட்டில் போயிட்டு காசை கட்டி ஒரு டெஸ்ட் பேச்சோ இல்லாட்டி ஒரு கிளாஸோ போனது கிடையாது. இதே மாதிரி இரவேமாக கிடைக்கிற முக்கியமான ஆட்கள் அவர்கள் கூட பயணித்தே தான் இந்த வேலை வாங்கினேன் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ இது டிஎன்பிஎஸ்சி ஒரு எக்ஸாம். நான் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலான்னு கேட்டால் 2019 பிலிம்ஸ் எப்படி மெயின்ஸ் எழுதுறேன், குரூப் 1 மெயின்ஸ் எழுதும்போது அப்போ மட்டும்தான் டெஸ்ட் பேட்ச் போட்டு எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம்ஸ் தான் படிக்கல. அதோட குரூப் 2 தான் வந்து படிக்கிறேன். இந்த 4 வருஷம் நடுவில் 4 வருஷம் கொரோனா வந்துச்சு. அப்பா கொஞ்சம் தொழிலில் ப்ராப்ளம் ஆச்சு. அப்போ அதை பார்த்துட்டு அப்படியே 3 வருஷம் ஓடிடுச்சு. 3 வருஷம் கழிச்சு திரும்ப முதல்ல இருந்து உள்ள வரும்போது குரூப் 2 எக்ஸாம் வருது. அப்போ அதுக்காக படிக்கிறேன். அப்போ நான் அந்த இடத்துல என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே அது எந்த எக்ஸாமுக்கு வேணாலும் அப்ளை பண்ணி நம்ம கேட்கணும். அது என்ன ஸ்ட்ராட்டஜினா, எனக்கு இருந்தது ஒரு 1.5 மாதம் டைம். கொரோனா டைம் இருந்துச்சு, 1.5 மாதம். உங்களுக்கு 6 மாதம் இருக்குன்னா நீங்கள் அந்த 6 மாதத்தை அப்படியே கையில் எடுத்துக்கணும். 6 மாதம். இப்போ இந்த எக்ஸாம் வந்து டிமாண்ட் என்ன டிமாண்ட் பண்ணுது? முதல்ல பிலிம்ஸ் எக்ஸாம் கிளியர். சரி, அந்த பிலிம்ஸ் திரும்ப நேரோ டவுன் பண்ணுங்க. நேரோ டவுன் பண்ணால் ஐயா தமிழில் நல்லா பேசுவாங்க, கொஞ்சம் டெக்னிக்கல் கொஞ்சம் ஆங்கிலம் பண்ணிட்டு. இப்போ நம்ம அதை நேரோ டவுன் பண்ணோம்னா பிலிம்ஸில் ஒரு 200 கேள்வி இருக்கு. அந்த 200 கேள்வியில நம்ம என்ன பண்ண போறோம், என்ன தேவையோ அதை மட்டும் தான் எடுக்க போறோம். ஒரு எக்ஸாம் இருக்கும்போது நம்ம ஒரு கட் ஆஃப் பண்ணலாம். அப்போ ஒட்டு மொத்தத்தில் 200 கேள்வியில 154 155 கேள்வி தான் நீங்க சால்வ் பண்ண முடியும். அப்போ கண்டிப்பா 45 கேள்வி தெரிய போகுது. அப்போ நான் 155 கேள்வி எப்படி எட்ட போறேன் அப்படிங்கிறது மட்டும் தான் என்னோட மனதில் இருக்கு. அது பல விதமா படிக்காம போவாங்க. நான் முதல்ல என்ன பண்ணேன்னா எடுத்தேன். அப்போ என் டார்கெட் 170 கேள்வி, 40 நிமிஷம் கண்டிப்பா அவ்வளோதான் போகும். அது 2வது கட்டமாக பிரிச்சுட்டேன். 170 கேள்விக்கு நான் ஒரு கேள்வியாக டெவலப் ஆகணும். அது ஒரு 1.5 மாதம் டைம் கிடையாது. அப்போ இதுக்கு என்ன பண்ணுறேன், என்னென்ன சோர்ஸோ எல்லா சோர்ஸும் எடுக்கிறேன். சோர்ஸ் எடுத்தால் ஹிஸ்ட்ரிக்கு உள்ள சோர்ஸ் இருக்கும், ஜியாகிரபி உள்ள இருக்கும், பாலிட்டி உள்ள இருக்கும். எல்லாத்தையும் உட்காந்து மனப்பாடம் பண்ண முடியுமா? இப்போ புரிஞ்சு படிக்க நமக்கு டைம் இருக்குமா? கிடையாது. நம்ம எதுக்கு படிக்கிறோம்? அந்த நேரத்துக்கு போட்டி தேர்வு படிக்கும். 10 மாதம் இருக்கும்போது படிக்கிறது புரிஞ்சு படிக்கலாம். எக்ஸாம் 1 மாதம் இருக்கும்போது எக்ஸாம் கிளியர் பண்ணுறது மட்டும் தான் நம்மளோட டார்கெட். அப்போ புரிஞ்சு வச்சு மாணவர்கள் கிளாஸ் எடுக்கிற அளவு படிக்கிறதா இந்த பெரிய அளவுக்கு கேட்டால் கிடையாது. எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ண முடியும். அப்போ அந்த 1.5 மாதத்துல 160 கேள்வியை தொடர்றதுக்கு ஈஸியான ஆக்சஸ் தெரிஞ்ச ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. கரெக்டான பாயிண்ட். அடுத்து வேற என்ன கொஸ்டின் கிடையாது. இப்போ நம்ம கையில் இருக்க ஃபர்ஸ்ட் ரிசோர்ஸ் என்ன? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். அந்த கொஸ்டின் பேப்பர்ல 200 கொஸ்டினை உட்காந்து ஒரே ஒரு கொஸ்டின் பேப்பரை நான் 2 நாள் அந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் மட்டும் பார்த்துருக்கேன். கூட இருந்தாலும் ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுறது கேட்கும்போது நான் அதை கண்டிப்பாக இல்லை. அந்த ஒரு கொஸ்டின் பேப்பரை 2 நாள் இருக்கு, அடுத்த கொஸ்டின் பேப்பர் 1 நாள் இருக்கு, அதுக்கடுத்த கொஸ்டின் பேப்பர் 1 நாள் இருக்கு. 4 நாளாக நான் எந்த வேலையும் பண்ணல. அந்த கொஸ்டின் பேப்பரை செட் பண்ணாமல் மைண்ட் செட் எப்படி இருக்குங்கிறது மட்டும்தான் நான் எடுத்து அந்த வேலையை மட்டும் தான் பண்ணேன். அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருந்தால் டாப்பிக்கே எடுத்தேன், என்னென்ன டாபிக் படிக்க போகிறோம் அப்படின்னு. என்னென்ன டாபிக்னா, இப்போ மகாத்மா காந்தியோட வெள்ளையனை வெளியேறிக்கும் 3 இயக்கத்திற்கு அலைன்மெண்ட் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. கரெக்டுங்களா? அந்த கொஸ்டின் எல்லா எக்ஸாம்பிளும் ரிப்பீட் ஆகும். அப்போ மகாத்மா காந்தி சம்பந்தப்பட்ட எல்லா இயக்கங்களும் படிச்சா கண்டிப்பாக ஒரு கேள்வி. அப்புறம் அந்த ஒரு கேள்வி மட்டும் படிச்சுனா கிடையாது. மகாத்மா காந்தி சம்பந்தப்பட்ட டாபிக்ல இருந்து ஒரு கேள்வி வருதுன்னு இப்போ கண்டிப்பாக பார்த்துட்டு அந்த மகாத்மா காந்தி சம்பந்தப்பட்ட டாபிக்கு நான் 2 மணி நேரம் செலவு பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் மகாத்மா காந்தி பற்றி எங்கேருந்து கேள்வி எடுத்தாலும் ஆன்சர் எடுக்கும். சமச்சீர் புத்தகம் எடுத்தாலும் சரி, பழைய சமச்சீர் புத்தகம் எடுத்தாலும் சரி, இல்லை வெளியில இருக்க புத்தகம் எடுத்தாலும் சரி, இன்டர்நெட்ல எடுத்தாலும் சரி, மகாத்மா காந்தியை பற்றி ஒரு கேள்வி இல்லாமல் பேப்பர் கிடையாது. யாருக்கும் சந்தேகம் இல்லை. அடுத்த விஷயம், பெரியாரை பற்றி கேட்காம தமிழ்நாட்டில் ஒரு கொஸ்டின் பேப்பர் கூட இருக்குது. பெரியாரை படிக்கிறது எவ்வளோ நேரம் ஆகுது? 2 மணி நேரம். 2 மணி நேரம் படிச்சு ஒரு கொஸ்டின் தான் நான் செலவு பண்ணுறேன், கிடைக்கிறேன். ஆனால் நான் அந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டேன், 4 மணி நேரத்தில் 2 கேள்வி நான் தயாராகிறேன். அடுத்து கணிதத்தை எடுக்கிறேன். கணிதம் எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட்ங்கிறதால 25க்கு 25மே கேள்விக்கு என்ன பண்ணணும், மொத்த ஃபார்முலா எடுத்துருக்கிறேன், என்னென்ன டாபிக் கேட்கலான்னு பார்க்குறேன், ரெஃபரன்ஸ் புக் எடுக்கிறேன், முடிக்கிறேன். அந்த 25 கேள்வி இதே மாதிரி என் மனநிலையில் வேற எந்த டெஸ்ட் பேட்ச் எதுவுமே நான் போடல. எனக்கு தெரியும் நான் இந்த
கண்டிப்பா எழுதுவேன். ப்ரீவியஸ் क्वेश्चन டாபிக் இருக்கு. அந்த டாபிக் எடுத்து ஒண்ணா ஒரு முடிப்பேன். சரி, இப்ப அதுல இருந்து அடுத்தது ஒரு கேள்விக்கு அதிகமா கேள்விகள் ஒன்று இருக்கும், ஈஸியா கிடைக்கிற கேள்வி இருக்கும். இப்ப நான் சொன்னதுதான் லட்டு மாதிரி ஈஸியா கிடைக்கும். காந்தி பத்திய கேள்வியோ பெரியார் பத்திய கேள்வி எளிமையா கிடைக்கும். ஒரு சில கேள்விக்கு நம்ம நிறைய படிக்கணும். நிறைய படிக்கிற கேள்வி நான் தள்ளி வச்சுட்டு எதுல எளிமையா கிடைக்குமோ அந்த கேள்வியை நான் அடிச்சுட்டே வரேன். 25 மேக்ஸ் போட ஆரம்பிச்சேன். இப்போ சயின்ஸ்ல வந்து பிளட் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி கண்டிப்பா வரும், நமக்கு தெரியும். இதை வந்து ஒரு வாத்தியார் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. இது சுய உணர்தல். கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்போது நீங்க உணர்தல். கொஸ்டின் பேப்பர் பார்க்கறதே எப்படி பார்க்கணும்னு நான் சொல்ல முடியும். அதை நீங்களா உருவாக்கி யார் முயற்சி செய்யறாங்களோ அவர்களே வெற்றியாளர்கள் ஆக்கப்படுவார்கள், மீதமுள்ளவர்கள் பார்வையாளர்கள் ஆக்கப்படுவார்கள். இன்னைக்கு இந்த நாள் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போறது அடுத்த எக்ஸாம்பிள்ல ப்ரீவியஸ் क्वेश्चन தனித்தனியா இருக்கு. அதெல்லாம் அப்பவே நானே ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோ பார்த்தா நீங்க பயன்படுவீங்களான்னு கேட்டா உங்களுக்கு பயன்படுவாங்க. மீன் பிடிப்பது எப்படி நான் சொல்லி கொடுத்துட்டு போறேன். அந்த மீனை நீங்க பிடிச்சி சாப்பிட்றதுக்கான வழியை பாருங்க. ப்ரீவியஸ் क्वेश्चन எடுப்பீங்க, என்னென்ன சப்ஜெக்ட்ல அதிகமான கேள்வி வருதுன்னு பாருங்க. பாலிட்டில இருந்து கண்டிப்பா அதிகமான கேள்வி வரும். அப்போ அரசியல் அமைப்புல இருந்து 25 கேள்வி வருதுன்னு எடுப்பீங்க. அந்த 25ல 15 கேள்வி ரொம்ப எளிமையான டாபிக் படிச்சாலே கிடைக்கும். ஃபண்டமெண்டல் கிடையாது. அடிப்படை உரிமைகள் இருந்து கேள்வி இல்லாத கொஸ்டின்களே கிடையாது. அப்போ அடிப்படை உரிமைகளை நீங்க எடுத்து தெளிவா படிச்சுட்டா எந்த கொஸ்டின் ஒரு கொஸ்டின் தெளிவா போடுவீங்க. அப்ப எளிமையா நீங்க ப்ரிப்பேர் ஆயிருவீங்க. இந்த அடிப்படையில ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிருக்கேன், அடுத்து சிலபஸ் இருக்கு, சமச்சீர் புக் இருக்கு. இது 3 தேர்வு எதையுமே தொடரும். இந்த 3 தேர்வுக்கும் ப்ரீவியஸ் क्वेश्चन டாபிக் எடுக்கிறோம். அந்த டாபிக் எல்லாம் முக்கியமா மார்க் பண்றோம். எங்க இருந்து எழுதுறோம் அதை நல்லா அழகா படிக்கணும். இந்த தேர்வு அதை எதையுமே நம்ம பண்ணலாம். நீங்க இந்த 3ல ஒன்று உட்காந்து ஒரு கொஸ்டின் எடுத்து அழகா அனலைஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்க நல்லா பண்ணணும். நான் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணும்போது எனக்கே தெரியாது நான் இந்த அளவுக்கு கிளியர் பண்ணும்போது எனக்கு ஃபோக்கஸ் பண்ணது என் பக்கத்தில் இருக்க எல்லாரும் வேற வேற இடமா ரொம்ப வேகமாக படிச்சுட்டு இருந்தாங்க. பல இன்ஸ்டியூட் பல கொஸ்டின் அப்புறம் கையில் எப்படி ஒரு மெட்டீரியலோடு இருப்பாங்க. என் ஃபோக்கஸ் இதுதான். நம்ம வந்து கூட இருக்க யாருக்கூடையும் போட்டி போடல, இந்த எக்ஸாம் கூட மட்டும் தான் போட்டிப்போம். இந்த எக்ஸாமுக்கு என்ன தேவை? மெயின்ஸ்ல குறிப்பிட்ட மார்க் எடுத்தா நான் பாஸ், அவ்வளோதான். குறிப்பிட்ட மார்க் எடுக்க என்ன தேவை? குறிப்பிட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். குறிப்பிட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண என்ன தேவை? எனக்கு அதுக்கு தேவையான ஃபேக்ட் என் மனசில் இருக்கும். அப்போ வர படிப்பாங்க தெல்ல தெளிவா இதுதான் வரப்போகுது அப்படிங்கிறத நானே எடுத்து படிச்சு எழுதி முடிக்கும் போது தமிழ்நாடு அளவில் தமிழ் எழுதுறதுல மாநில அளவில் முதல் மாணவனாக வரும். இதை நான் 1.5 மாசமா படிச்சு செஞ்சேன்னு கேட்டா 1.5 மாசம் செஞ்சேன். ஆனா இந்த 1.5 மாசம் நான் இவ்வளவு ஸ்மார்ட் ஒர்க் போட்டிருக்கேன், முன்னாடி படிச்சது இவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன். இது ரெண்டுத்தை நான் கிளப் பண்ணி அந்த எக்ஸாமுக்கு என்ன தேவைங்கிறத நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். இதை விட ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை நான் சொல்லட்டுமா? நான் வந்து எக்ஸாமுக்கு 1 மாசம் தான் டைம் இருக்கு. எல்லாரும் உட்காந்து டெஸ்ட் பேட்ச் எழுதிட்டு இருக்காங்க. நாங்கள் அண்ணா நகரில் கிளாஸ் எதுவும் கூட ஸ்டடியாக ஒன்று போனேன். இதே மாதிரி ஒரு 200 பேர் ஒன்றா உட்காந்து சும்மா படிக்கிறதுக்கு மட்டும் ஒரு இடம் நான் உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன். எல்லாரும் வேகமாக ஆன்சர் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைமில் 2 நோட்டு வந்து கையெழுத்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கிட்டத்தட்ட நான் ஒரு 10 நாள் கையெழுத்து மட்டும் தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். எழுதி ரொம்ப நாள் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு. திரும்ப நம்ம ஒரு எக்ஸாம் எழுத போகிறோம். கையெழுத்தை உடைக்க எழுதிக்க முடியாது. ஏன்டா பைத்தியக்கார மாதிரி டூலிங் நோட்டு பொறுமையாக எழுதி பார்த்துட்டு இருக்க, டைம் இல்லை, எக்ஸாம் டைம்ல இருக்காங்க. ஆனால் எக்ஸாம் எனக்கு என்ன தேவைன்னு நல்லா தெரியும். 2019 மெயின்ஸ் எழுதும்போது கையெழுத்து இன்னும் நல்லா எழுதிருந்தா அவங்களுக்கு ப்ரெசன்டேஷன் புரிஞ்சிருக்குமே அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக ஹேண்ட் ரைட்டிங் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பேப்பரை குறிப்பிட்ட டைம் முடிக்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறேன். நான் அங்கே உட்காந்து கையெழுத்து ப்ராக்டிஸ் பண்ணி வேகமாக எழுத கற்றுக்கிட்டதுன்னா எக்ஸாம் எழுதும்போது 3 மணி நேரத்தில் 3.25 மணி நேரம் எழுதுற அளவுக்கு பேப்பர் கண்டென்ட் கொடுத்துருந்தாலும் நான் அதை வேகமாக எழுதி அந்த ப்ரெசன்டேஷன் ஃபர்ஸ்ட் பேப்பருக்கும் லாஸ்ட் பேப்பருக்கும் ஒரே மாதிரி எடுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல கூட இன்னொரு விஷயம் நான் அண்டர்லைன் பண்ணுறது போட்டு பார்த்துட்டே இருக்கேன். சும்மா போடுவோம் ஸ்கேல் போட டைம் இருக்காது. சும்மா போடு ஸ்கேலில் போடுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத நான் ரீசெட் பண்ணுறேன். அதை ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ என்கிட்ட கொடுத்து ஒரு பாக்ஸை போட சொன்னால் நீங்கள் ப்ராப்பராக ஸ்கேலை வச்சு தான் பாக்ஸ் பண்ணணும். அதை கையில் வச்சு போய் போகணும். அடுத்தது மேப் ஒன்று வரையலாம் இருக்கும். மேப் வரையணும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுல, சும்மா இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்தியா மேப்பா அப்படியே அழகாக இந்தியா மாதிரியே வரையணும். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரேஸ் பண்ணி வர மாதிரி இருக்குது. ஏன்னா பேசிக். இப்போ என் மேப்பை பார்க்கும்போது ப்ரெசன்டேஷன் என்ன பண்ணுவோம், மேப் இவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்கோம், எவ்வளோ திறமையானமாக இருக்கும். உள்ள நான் தப்பு எழுதியிருக்கேன், அதான் பார்க்கறதுக்கு நேரம் இருக்கேன். அந்த மேப்பை பார்க்கும்போதே மார்க் போட்டுருக்கோம். இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சத எவ்வளோ ஸ்மார்ட்டான வேலை நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோமோ அதை பார்க்குற எக்ஸாமினர் அதை எவ்வளோ அழகாக அதை எழுதிருக்காங்களோ அது மட்டும்தான் மார்க். அழகாக படிக்கிறீங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்ப்பீங்க, நோட்ஸ் எடுப்பீங்க, என்ன தேவையோ அதை ப்ரெசென்ட் பண்ணுறீங்க. அதுக்கு உங்களோட கைடன்ஸ் கொடுக்க போது டெஸ்ட் எழுதி பார்க்க போறீங்க. சுயமான முறையில் வந்து நீங்கள் அது எல்லாத்தையும் எவ்வளோ இது வச்சீங்க அப்படின்றத எடுத்து போறீங்க. எடுத்து அதை ரீவால்யூஷன் பண்ணி பார்த்து எழுதி போறீங்க. இப்போ சரிங்க சார், நான் ஒரு 10 டெஸ்ட் எழுதிட்டேன், நான் கிளியர் ஆகிடுவேன்
எக்ஸாம்பிள் மெயின்ஸ்ல வந்து பேப்பர்ல இந்த கொஸ்டின் தெரியும் இந்த கொஸ்டின் தெரியாதுன்னு வித்தியாசம் காட்டுறாங்க. ஒரு கொஸ்டின் தான் வந்து என்னோட சீனியர் எடுத்து என் பேப்பர் எடுத்து பார்க்குறாங்க. அவங்க வந்து ஒரு 9 வருஷம் படித்தவங்க. நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் எழுதுறேன் 2019 படித்த ஒரு 6 மாதத்துல எக்ஸாம் உள்ள போய் மெயின்ஸ் எழுதுறேன். எனக்கு நிறைய விஷயம் தெரியாது. ஆனால் பேப்பரை கம்ப்ளீட் பண்ணால் மார்க் கண்டுபிடிச்சேன். பேப்பரை கம்ப்ளீட் பண்ணி அவரோட மார்க் நிறைய வரும். எனக்கு சொல்லிக் கொடுக்குறதே அவர் தான். ஆனால் பார்த்தா அவரோட மார்க் தெரியும். அவர் என் பேப்பர் எடுத்து படித்து பார்க்கும்போது எழுதுன எல்லாமே தப்பு. இதுக்கு எப்படி மார்க் போட்டாங்க ஒரு டென்ஷன் ஆகுது. ஆனால் நமக்கு அது தேவை கிடையாது. நமக்கு என்ன தேவை, அந்த கொஸ்டின் நான் எப்படி ப்ரெசென்ட் பண்ணி அந்த எக்ஸாமினர் ட்ரிக் பண்ணி ஏமா தெரியும் இவருக்கு இந்த ஆன்சர் தெரியும். நமக்கு அதுதான் தேவை. அந்த கொஸ்டின் கூட நீங்கள் போய் நான் ஒரு கட்சியில் ரிப்போர்ட்னு ஒன்று கேட்டிருந்தேன். என்ன ரிப்போர்ட்டு? கட்சியில் ரிப்போர்ட். அது எதை சம்மந்தப்பட்டதுன்றது மட்டும் நான் ஏதோ ஒரு இடத்துல படிச்சிருக்கேன். நான் படிக்காம அந்த கொஸ்டின் ஆன்சர் எழுத முடியாது. புரியுதுல உங்களுக்கு வித்தியாசம்? ஏதோ ஒரு இடத்துல கட்சியில் ரிப்போர்ட் வந்து இந்த வடக்கு இந்த மலைகள் இருக்குல்ல, வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்குல்ல, வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்கிற மலைகள்ல இருக்கிற ஏதோ ஒன்று பற்றி ரிப்போர்ட் எனக்கு தெரியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த எக்ஸாம்ல எனக்கு 5 நிமிஷம் டைம் இருக்கு. அந்த கொஸ்டினை விட்டு வந்தா நான் கண்டிப்பாக எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடும். ஆனால் அந்த கொஸ்டின் நான் ஏதோ எழுதி வச்சு நல்ல மார்க் பண்ணிட்டா நான் எக்ஸாம்ல பாஸ் ஆயிடும். அவ்வளோதானே, வேற எதுவும் அது கருத்து கிடையாது. நான் தான் கட்சி இந்த வெஸ்டர்ன் காட்ஸை பற்றி நான் அந்த இடத்துல வெஸ்டர்ன் காட்ஸ் பண்ணிங்கன்னா என்னென்ன சஜஷன் கொடுப்பாங்கிறத 15 பாயிண்ட் பேசணும். கண்டிப்பாக அதில் ஆப்வியஸாக ஒரு 7-8 பாயிண்ட் கரெக்டாக ஆயிடும். இப்போ அதில் எது கரெக்டாக இருக்கணும் ஃபர்ஸ்ட் பேஜில் அது இருக்கு. லாஸ்ட்டாக முடிக்கிற இடத்துக்கு முன்னாடி 2 இடத்துல இருக்கு. நடுவில் ஒரு பார்க்குற இடத்துல ஹைலைட் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு 2 பாயிண்ட் கரெக்டு, நடுவில் ஒரு பாயிண்ட் கரெக்டு, முடிக்கிற இடத்துல 2 பாயிண்ட் கரெக்ட். நடுவில் எழுதுறது எல்லாமே கதை, அதில் ஒன்றுமே கிடையாது. ஆனால் பார்த்தா பக்காவாக ரசம் பண்ணி வச்சுருக்கு. அதே மாதிரி முன்னாடி கொஸ்டின் நல்லா தெரிஞ்ச கொஸ்டின்ல 40 லைன் எழுதிட்டு தெரியாத கொஸ்டின் 10 லைன்லாம் எழுத மாட்டேன். இங்கே 40 லைன் எழுதுனா இதுவும் 40 லைன். நம்ம கான்ஃபிடென்ட்டாக காட்டும். அதில் கூட ஒரு லைன் போட்டுருக்கேன், ஒரு இது எழுதிருக்கு. என்ன எழுதிருக்குன்னா ஒரு ஃபேக்ட். இதுக்கு 20 கொஸ்டின் 19 கொஸ்டின் நமக்கு தெரியும். நம்ம எங்கே போனால் தெரியாத 2 கொஸ்டின் தோற்று போயிடும். அந்த 2 கொஸ்டின் நான் என்ன பண்ணிருக்கேன்னா, இப்போ எங்கள் சார் தான் பேப்பர் எடுக்கிறாருன்னா சாரால நான் எழுதி பாயிண்ட் தப்புன்னு நிரூபிக்கவே முடியாது. இப்போ சார் கிட்ட நான் சொல்கிறேன், சார் இப்போ இந்த நாட்டில் வந்து இத்தனை பர்சன்டேஜ் வந்து மரத்தை வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா சார் நெட்டில் போட்டு இத்தனை பர்சன்டேஜ் வைக்கிறாங்களா இல்லையா செக் பண்ணிக்கலாம். புரியுதுல? அப்போ நான் அந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா 30% அஃபாரஸ்டேஷன் டிஃபாரஸ்டேஷன் வந்து இந்த பீப்புளால இந்த என்ஜிஓஸால மட்டும் இந்த எம்என்சியால மட்டும் நடக்குது அப்படின்ற பாயிண்ட் எடுத்து போட்டு ஒரு பாக்ஸை போட்டு கீழே என்ஜிஓ பிரீத்தம்னு போட்டு ஆன்சர் பண்றாங்க. என்ஜிஓ பிரீத்தம் ஃபாரஸ்ட் சம்பந்தமா கொடுக்குறாங்க. அது நான் படிச்சது. அப்போ டிஃபாரஸ்டேஷன் போடணுமா ஆஃபாரஸ்டேஷன் போடணுமாங்கிறத நான் யோசிக்கிறேன். அஃபாரஸ்டேஷன் போட்டதால நான் மாட்டி வைக்கிறேன். டிஃபாரஸ்டேஷன் போட்டதால நான் என்ன பண்றேன்னா அந்த பாயிண்ட் யாரையும் கண்டுபிடிக்கிறது எக்ஸாம்ல போன் எடுத்து கண்டுபிடிச்சா கூட கண்டுபிடிக்க முடியாது. இப்போ அந்த மாதிரி பாயிண்ட் நான் அழகாக ப்ரெசென்ட் பண்ணி அந்த கொஸ்டின் தெரிஞ்ச மாதிரி ஆன்சர் பண்ணிட்டு வருது. இப்போ அந்த கொஸ்டின்ல 10க்கு எனக்கு 6 மார்க் கிடைக்கும். தெரியாததால 4 மார்க் போச்சு. ஆனால் அந்த 6 மார்க் கிடைச்சதால தான் நான் எக்ஸாம்ல பாஸ் ஆகிறேன். இதெல்லாம் வந்து மாடலில் நம்ம எழுதி பார்க்கும்போது கற்றுக்க வச்சுக்கணும். இந்த மாதிரி நமக்கு தெரிந்ததை எவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணுறோம், இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு எவ்வளோ இது பண்ணுறோம் அப்படிங்கிறத நல்லா யோசிக்கணும். ஒரு மனுஷன் 3 அடி இருக்கு. எத்தனை அடி இருக்கான்? 3 அடி இருக்கு. 8 அடியில் ஒரு பொருள் இருக்கு. அந்த பொருளை இந்த மனுஷன் எடுத்தாலும் இதுதான் நம்மளோட நிலைமை. எத்தனை அடி இருக்கும்? 3 அடி தான் இருக்கும். 8 அடியில் பொருள் இருக்கு. நான் வந்து பல வருஷம் குச்சிக்கிட்டே இருக்கேன்னா வாழ்நாள் ஃபுல்லாக குச்சா கூட அவனால் இருக்க முடியாது. முடியுமா? வாய்ப்பு இருக்கா? சப்போஸ் அவன் குதிச்சா ஹைட் ஆகணும் ஒரு ஆப்ஷன் வந்து குதிச்சா கூட பரவாயில்ல, குதிச்சுக்கிட்டே இருக்கு. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? பக்கத்தில் ஒருத்தவங்களோட ஒருத்தவங்களோட கைடன்ஸையோ உதவியோ எடுத்து அவங்களோட துப்புக்கு அந்த பொருள் எடுத்து இல்லைன்னா அவனே என்ன பண்ணானோ ஒரு ஏரியை கண்டுபிடிக்கும். இதுதானே வழி. இப்போ எக்ஸாமில் 200 கொஸ்டின்ங்கிறது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டார்கெட். நான் இங்கே உட்காந்துருக்கேன் 200 160 எடுத்தால் தான் பாஸ். நான் வந்து நல்லா படித்தேன் 140 எடுத்தேன்னா நீங்கள் ஃபெயில். 159 எடுத்துன்னு சொன்னாலும் ஃபெயில். இப்போ 160 எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நீங்களே கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சி டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நீங்களே போட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதத்துலேருந்து அடுத்த மாதம் போகிறதுக்குள்ள நீங்கள் எழுதுகிற டெஸ்ட் 200 பேர் 20 பேருக்கு பதில் சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல. 20 எடுத்துருக்கேன், அடுத்த வாட்டி நான் 60 ஆக்க போகிறேன், பார்க்காம ஓய மாட்டேன் அப்படிங்கிறத மனசில் ஏற்று அந்த வேலையை நீங்கள் தெளிவாக ஈடுபட்டு அடுத்த டெஸ்ட்டுக்குள்ள அதை நீங்கள் உங்களுக்குள்ள சாதிச்சிட்டீங்கனாலே நீங்கள் அடுத்த வேலை போயிருக்கீங்க. அதை ப்ராப்பராக பண்ணுங்க. அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இது வந்து ஒரு நல்ல முயற்சி. இது மாதிரி ஒரு விஷயம் கிடைக்கிறதுங்கிறது நல்ல முயற்சி. நான் படிக்கும்போது கைடன்ஸ் தேடி ஆக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த கைடன்ஸ் வருது. நான் படிக்கும்போது எனக்கு இது மாதிரி ஒருத்தர் வந்து நேராக வந்து நின்று கிளாஸ் எடுத்து பண்ணுறதுக்கான ஆட்கள் கிடையாது. நான் தேடியுமே எனக்கு கிடைக்கல அந்த டைமில். அப்போ இதெல்லாம் கிடைக்கிறத நல்லா பயன்படுத்திக்கோங்க. அப்போ என்னை விட நீங்கள் ஒரு ஸ்டெப் முன்னாடி படிக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எளிமையான இடத்துல நீங்கள் தெரியும். அதனால் இதை தெளிவாக பயன்படுத்தி சிறப்பாக படிங்க. இந்த இடத்துல மாணவர்களாக இல்லாமல் இந்த பெற்றெடுத்த அம்மா தங்கச்சியாக சித்தி முறையில் இருக்க போகிறீங்க.
எங்கிட்ட இன்னொன்று தெரியுதா? இங்கே புதுப்பட்டினத்தில் காவலர்கள் தமிழ் வழி பள்ளின்னு ஒரு பள்ளியில் படித்து அதுக்கப்புறம் உயர்நிலைப்பள்ளி நம்ம அங்கப்பாக்க அரசு உயர்நிலைப்பள்ளியில் படித்து அதுக்கப்புறமா வந்திருக்காரு. நீங்கள் சாப்பிட்ற கார் பார்த்தீங்களா? கமிஷனர் ஒரு ரெட் கலர் கார் பற்றி நிற்கிட்டு பாருங்க. நினச்சி பாருங்க, உங்களால் போக முடியாதா? அதுக்குதான் ஒவ்வொரு வார்த்தைகளும் சார் அப்படியே கணிச்சு ரொம்ப அழகாக வச்சு சொன்னாங்க. அதுக்கான முயற்சி இங்கே நடக்குதா இல்லையா? கண்டிப்பாக நடக்குது. ஏன்னா நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, நானும் நம்ம ஆசிரியர்கள் அதுக்கான உங்களுக்கான எல்லா ஒரு முயற்சியும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு தந்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் யார் கையில இருக்கு? கண்டிப்பா உங்க கையில இருக்கு, உங்களாலே முடியும். இன்னைக்கு ஒரு நகராட்சி ஆணையர்ன்றது ஒரு சாதாரண பதவி கிடையாது, எவ்வளவு ஒரு பெரிய பதவி. ஆனா அதுக்கு அடிப்படை அவங்க கற்ற கல்வியும் முயற்சியும் அந்த குறிக்கோள் அடையணும் அந்த எண்ணமும் அதுக்கான ஒரு முயற்சியும் தான். கண்டிப்பா நீங்களும் அதை செய்வீங்க நம்புறோம். நேரம் ரொம்பவே கம்மியா இருக்குது. செல்வகுமார் சார் ஒரு சில வார்த்தைகள் அடுத்த லெஜண்ட் சார்பா பாத்தீங்கன்னா நம்ம கல்பாக்கம் மாநகராட்சி மையத்துல அனுமதிஜாலியா இருந்து ஓய்வு பெற்றவங்க, நல்ல ஒரு சோசியல் ஒர்க்கர். மற்றவங்களை பற்றி எல்லாருமே எதுவுமே தெரியாதனால நான் சிறந்த சமூக கட்சியாளர் சார் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் பேசுறேன். அனைத்து முயற்சியாளர்கள் இந்த நாட்டில் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மக்களை புரிஞ்சுக்கிறவங்க யாரா இருக்க முடியும்னா பக்கத்தில் இருக்கிற நீங்க தான், அந்த பக்கத்தில் இருக்கிற மக்களை நீங்க தான் புரிஞ்சுக்கணும். அப்போ நீங்களாம் இந்த மாதிரி எக்ஸாம்லாம் எழுதி பாஸ் பண்ணி நல்ல பதவியை அடைஞ்சி சுற்றி இருக்க மக்களுக்கு நம்ம உதவி புரியும்போதுதான் மக்களுடைய பலன்கள் பாதுகாக்கப்படுவது. அந்த முயற்சியில் நம்ம மக்கள் எல்லாருமே ஈடுபடணும். மோர் அண்ட் மோர் பீப்புள் ஈடுபட்டு நம்ம தான் நம்ம மக்களை காப்பாற்றுறதுக்கு நிற்கணும். வேற மாநிலத்துல இருந்தோ அல்லது வேற இடத்துல இருந்தோ ஒரு ஆள் நமக்கு சேர இருக்கணும். அதனாலதான் இந்த அரசாங்க பணிகளுக்கு நம்ம போட்டி போட வேண்டிய முக்கியமான காலகட்டத்தில் இருக்கும். அதனால மக்களும் சரி, அவங்க மக்கள் இப்ப இருக்கிற மக்கள் தான் எதிர்காலம். நாங்களாம் கடந்த காலம், 60 வயசு ஆயிடுச்சு இல்ல, நாங்க எங்களோட கனவு அதுதான். எங்களோட கனவு எப்படின்னாக்க எவ்வளவு பேர் முயற்சி பண்ணி முக்கியமான பதவிகள்ல, அரசாங்க பதவிகளும் சரி, மற்றபடி ஆசிரியர்கள் பதவி, அப்புறம் இந்த மாதிரி சயின்டிஸ்ட், இந்த மாதிரியான பதவிகள் எல்லா விதத்திலையும் லோக்கல் மக்கள், சுற்றுவட்டார்கள், அந்தந்த மக்கள். அதுக்காக நான் இன்னொரு மக்கள்லாம் முன்னேறக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன். எல்லாரும் முன்னேறணும். நம்மளுடைய லோக்கல் மக்களை கொடுக்கக்கூடிய அளவில் ஒரு சுற்றுச்சூழல் ஒரு ப்ராப்ளம் வச்சுக்கோங்க. அதை இங்க இருக்கிற மக்கள் தான் உடனடியாக புரிஞ்சுக்கணும். அவங்க அந்த உடனடியாக புரிஞ்சக்கூடிய மக்கள் கிட்ட கையில் அதிகாரம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதை எப்படி நம்ம சரி செய்ய முடியும்? சரி செய்ய முடியாது. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் பரீட்சையை பாஸ் பண்ணி அதை வெற்றி கொள்றது அந்த ஸ்ட்ராட்டஜியை விட அந்த அந்த பதவியை நம்ம எப்படியாவது பிடிச்சாவது ஒரு கட்டம் இருக்கு. அடுத்தது அதை எப்படி சிறப்பாக நம்ம செஞ்சு மக்களுக்கு பணியாற்றி நல்லது பண்ணணும் அப்படிங்கிற 2 விஷயம் இருக்கு. ஸோ அதில் சார் சொல்லியிருக்காங்க, வீரரங்கன் இருக்கிறது, நம்ம அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவருடைய இதில் எக்ஸ்பீரியன்ஸில் என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கும் போது என்ன படிக்க போகிறோங்கிற கம்ப்ளீட் ஒரு மேப்பை உருவாகும். ஒரு மெட்ராஸ் போகிறோம், மெட்ராஸ் போகும்போது எல்லா இடத்தையும் போய் பார்க்க முடியும். மெட்ராஸில் உள்ள எல்லா இடத்தையும் பார்த்துருந்தா தான் உனக்கு டாக்ஸி டிரைவர் வேலை கொடுக்கும் அப்படின்னாக்கா ஒரு டாக்ஸி டிரைவர் கிடைக்க மாட்டாங்க இல்லையா? பட் ஆனால் அது முடியாது. ஆனால் அவர் கையில் ஒரு மேப் இருக்கலாம். அந்த மேப்பை காம்பன்சேட் பண்ணி மைண்டு உலக வச்சுக்கிறது, அதை பழகிறது ரொம்ப ஈஸி. அதை கையில் வச்சுக்கலாம் கைடன்ஸ் தான். அதை வச்சுக்கிட்டு நம்ம அடுத்தபடியாக நம்ம போகிறோம். அதே மாதிரி நம்ம யார் உங்களை தேர்வு எழுதும் போது அதை திருத்துறாங்களோ அவங்களும் அதை எதிர்பார்க்கறது இல்லை. மெட்ராஸ்
மனசுல உள்ள எல்லா இடமும் எதிர்பார்க்கறது முக்கியமான விஷயங்கள்லாம் எதுங்கிறது தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதனாலதான் நம்ம என்ன மாதிரியான ஒரு நிலைமை வருது. நான் வந்து ஒரு கல்வியாளராக பார்க்கும்போது சிலபஸ் சொல்லுவேன் எல்லாமே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவேன், எல்லாத்தையும் படிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தாக்கத்துக்கு தான் நான் வருவேன். பட் ஆனால் அது வந்து எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி கிடையாது, அதுக்கு வந்து நேரம் நிறைய கிடைக்காது. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், சார் சொன்ன மாதிரி அந்த கொஸ்டின் பேப்பர் பேக்கில் வச்சு எது எதெல்லாம் வந்துருக்கு அதை வந்து எப்படி வந்து அதுக்கு ஆன்சர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கணும். பட் ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னாக்கா, அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணும்போது அது சீக்கிரம் நமக்கு மறந்து போயிடும், வாய்ப்பு ஃபாஸ்ட்டாக வந்து கிளாஸ் பண்ணுறது மறந்து போயிடும். அதுக்கு தான் என்ன செய்யணும்னா அதை வந்து என்னன்னா 2 விதமான நாலேஜ் இருக்குது. ஒன்று வந்து கம்பார்ட்மெண்ட் நாலேஜ். கம்பார்ட்மெண்ட்னாக்கா ஒவ்வொரு விஷயத்தை தனித்தனியாக ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொன்று வந்து ஒன்னோட ஒன்று உள்ள தொடர்பு. ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்னாக்கா அந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டை ஒரு கதை மாதிரி தொடர்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு மேத்தமேட்டிக்ஸ்னா அந்த மேத்தமேட்டிக்ஸில் ஒரு கான்செப்டுக்கு இன்னொரு கான்செப்டுக்கு எப்படி இந்த ரிலேஷன் பில்டப் ஆகி வருதுங்கிற அந்த கதை அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறது வந்து நம்மளுடைய மெமரியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஏன்னா எல்லாருக்கும் வந்து நம்மளுடைய மூளை வந்து கம்ப்யூட்டர் மாதிரி ஆயிரக்கணக்கான விஷயங்களை ஸ்டோர் பண்ணுறதுக்காக படைக்கப்பட்டது கிடையாது. அப்போ விஷயத்தை எடுத்து ப்ராசஸ் பண்ணி கரெக்டான ரிசல்ட் கொடுக்கணுங்கிற அதுக்காக படைக்கப்பட்டது. ஸோ அதுக்காகவும் நம்ம வந்து தயார் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து நீங்கள் விஷயங்களை வந்து கிரகித்து அதோட ரிலேஷன்ஸ் எல்லாம் வந்து நல்லா படித்து எக்ஸாமை கிளியர் பண்ணால் மாத்திரம் பண்ணி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஆசிரியராகவோ ஒரு அரசாங்க பணியாளராகவோ மாத்திரம் பண்ணாது. அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூஸாக மக்களுடைய ப்ராப்ளத்தை வந்து அனலைஸ் பண்ணி அதை எப்படி சால்வ் பண்ணுறது, அவங்கள எப்படி முன்னேற்றது அப்படிங்கிற அந்த ஒரு போக்குலையும் இங்கே இருக்கும். அப்போ வந்து கண்டினியூஸான படிப்பு, கண்டினியூஸான இந்த ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிறது. ஸோ இதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து முன்னேறி வெற்றி பெற என்னுடைய வாழ்க்கை. சிறிய நினைவு மறுபடியும் வலியுறுத்தி சொல்றேன். அதாவது நம்ம ப்ரிப்பேர் பண்ற நம்ம மனநிலை ஒண்ணு, திருத்தவங்க மனநிலை எப்படி இருக்கும், அவங்கள நம்ம எப்படி உபயோகப்படுத்தாலும் கூட சார் சொன்னாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு விமர்சனம். ஆனால் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கோர்சிங் முன்னேற்பாட்டோட நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது கண்டிப்பா எல்லாருக்கும் வெற்றி கிடைக்கும். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். மீண்டும் அனைவருக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நீங்க இந்த மாதிரி ஒரு போட்டிக்கு தேவையானதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்க. அது இருக்கக்கூடிய சந்தேகங்கள் இன்னும் நல்லா டீட்டெயிலாக கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 மணி நேரம் அளவு பண்ணுறத ஒரு ஆளுக்காக வச்சுட்டோம். அடுத்த முறை வரும்பொழுது அதுக்கு ஒரு விளக்கமாக பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அதுக்குள்ளே என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி கேள்விகள்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அதை வச்சுட்டு நம்ம வந்து ஒரு ப்ரிப்பேர் பண்ணி நம்ம அனுப்பிச்சோம்னா அவங்க அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து அழகாக அவங்களுக்கு இன்னும் தெளிவாகவே பண்ணுறாங்க. கூட எடுத்து வைங்க. எக்ஸாம் வந்து ஒரு 3 ப்ரீவியஸ் ப்ரோக்ராம் எடுத்து தனித்தனியாக டாபிக் வச்சுட்டு உள்ள வரும். அதில் நான் சொல்ல பாருங்க விஷயம், அந்த டாபிக் மட்டும் படிச்சா நம்ம மனசில் இருக்காது. ஒருவே நம்ம படிக்க போகிறோம். இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது இது தொடர்ந்து ரிவைஸ் பண்ணிக்கிறது. இப்போ ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக தெரிஞ்சாதான் நம்ம வந்து ஹிஸ்ட்ரி எந்தெந்த பார்த்து இம்பார்ட்டன்ஸாக அதை படிக்க முடியும். அது ஒரு வீக் வந்து அந்த ரிலாக்ஸாக அந்த புக்கு கன்செப்ட் வச்சுட்டு அழகாக படிக்கிறதும் ஒரு காரணம். எங்கள் ஆசிரியர்கள் வாரம் மாநில டெஸ்ட் அதுலயும் எதுல எந்தெந்த ஸ்டூடெண்ட் வீக்ன்றதையும் டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இவங்க ஸ்டாராக இருக்காங்க, மதிக்கா இருக்காங்க, நல்லா அனலைஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. கண்டினியூஸா எவ்ரி வீக் மாடல் டெஸ்ட் நடந்துட்டு இருக்குது. அதெல்லாம் நீங்க சொல்லும் போது